Tally Primeல் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சார்ந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டேலியில் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதற்கான சில பேக்ரவுண்டு இங்கே கொடுத்துருக்கோம். இது நிறைய பேர் பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. இருந்தாலும் ஒரு குயிக் ரெஃப்ரெஷ்க்காக சொல்கிறேன். இது அக்டோபர் 2024 இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது வந்துச்சு. இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சன் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஆக்சுவல் டர்ன் ஓவர். இது 5 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க, குறைவாக இருக்கிறவங்க கிடையாது, எல்லாருக்குமே இது அவைலபிளாக இருக்கும். இதில் ரெசிபியன்ட் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா அக்செப்ட், ரிஜெக்ட் ஆர் பெண்டிங் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் அங்கே மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போ பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட்ஸ் வில் பி ஷோன் டு த ரெசிபியன்ட் as soon as the supplier post that in their GSTR 1 or IFF அப்படின்னு இருக்குது. எப்போ நம்ம சப்ளையர் போஸ்ட் பண்ணாலே போதும், அதை ஃபைல் பண்ணணும் அவசியம் இல்லை, போஸ்ட் பண்ணாலே போதும், நமக்கு ஐஎம்எஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறது. சிமிலர் டு 2A நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது இன்வாய்ஸ் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் இன்ஸ்டன்டேனியஸாக அது GSTR 1 போஸ்ட் ஆகிடுது. ஸோ அதை வச்சு நம்ம இங்கே ஐஎம்எஸ்ல இதை நம்ம ஆக்ஷன்ஸை செட் பண்ணுற மாதிரி இருக்குது. வாட் இஃப் நாட், இல்லைன்னா அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்? தேர் இஸ் நோ ஸ்டாச்சுட்டரி மேண்டேட். இப்போதைக்கு சட்ட ரீதியாக இதுக்கு ஒரு கட்டாயம் இல்லை. நோ ஸ்டாச்சுட்டரி மேண்டேட் டு டேக் ஆக்ஷன் இன் த ஐஎம்எஸ் டேஷ்போர்ட் as of now. If no action is taken, the system will treat the records as the deemed accepted. அதான் நான் சொன்னேன், ஆக்ஷனே அவர் எடுக்கல அப்படின்னு சொன்னால் சுஹைல் கேட்டார். இது வந்து டீம்ட் அக்செப்டடாக கருதப்படும். அண்ட் GSTR 2B will be generated as usual அப்படின்றதும் இருக்குது. இப்போ இங்கே ஒரு சிறிய புரிதலுக்காக ஐஎம்எஸ்க்கும் 2Bக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 2Bயில் இந்த RCM சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். தென் நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஐஎம்எஸ்ல ரிவர்ஸ் சார்ஜ் விஷயங்கள்லாம் எதுவும் நமக்கு இருக்காது. ஸோ அதே போல் 2B என்பது 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி, 14ஆம் தேதிக்கு பிறகு தான் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டட் ஸ்டேட்மெண்ட்டாகத்தான் இருக்கும். பட் ஐஎம்எஸ் என்பது அப்படி கிடையாது, ரியல் டைமில் உடனுக்குடன் நமக்கு சப்ளையர்கள் பில்களை காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் டாக்ஸ் பேயருடைய QRMP ஸ்கீமில் இருந்தாலும் அது ரியல் டைமில் நமக்கு வரக்கூடிய விஷயமா இருக்கும். 2Bயை பொறுத்த வரைக்கும் அது எவ்ரி குவார்ட்டர் தான் வருது. தென் ITC அவைலபிலிட்டி இஸ் நோன் ஒன்லி இன் குவார்ட்டர் தான் QRMP ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே இது ஐஎம்எஸ்ன்றது ஒரு இன்ஸ்டன்டேனியஸாக, அதாவது இந்த மாதம் ரன் ஆகிட்டு இருக்க போதே இந்த மாதத்தில் எனக்கு எந்தெந்த பில்ஸ் எல்லாம் எனக்கு நமக்கு வந்திருக்கு, நம்ம இந்த மாதம் எதெல்லாம் இன்புட் கிரெடிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். இது ஃப்ளோ இப்படி தான் இருக்குது. இன்வாய்ஸ் பண்ணுற பார்ட்டிஸாக இருந்தாங்கன்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட், சப்ளையர் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக GSTR 1 வந்து உட்காருது. இல்லை இன்வாய்ஸ் இல்லாத ஆளுங்க GSTR 1 போஸ்ட் பண்ணுறாங்கன்னாலே அது அப்படியே எனக்கு ஐஎம்எஸ்ல வருது. அந்த ஐஎம்எஸ்ல நான் செய்ய வேண்டிய வேலைகள் அக்செப்ட் பண்ணணும், என்னுடையது இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணணும். நோ ஆக்ஷன்றது பை டிஃபால்ட் இருக்கும், அது டீம்ட் அக்செப்டடாக எடுத்துப்பாங்க. பெண்டிங் வச்சோம்னா கேரி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் மந்த் ஐஎம்எஸ்க்கு அது கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம ரீகம்ப்யூட் பண்ணுறது மூலமாக, 2Bயை ரீகம்ப்யூட் பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய எலிஜிபிள் ஐடிசி 3Bயில் கிளைம் செய்யக்கூடிய எலிஜிபிள் ஐடிசி மாற்றம் பெறும், அது வந்து மாடிஃபை ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஐஎம்எஸ் இருக்குது. ஐஎம்எஸ்ல அவைலபிளான விஷயம் என்னென்னா ஒரிஜினல் அமெண்டட் B2B இன்வாய்சஸ், ஒரிஜினல் அண்ட் அமெண்டட் கிரெடிட் நோட்ஸ், ஒரிஜினல் அண்ட் அமெண்டட் டெபிட் நோட்ஸ் எல்லாம் ஐஎம்எஸ்ல இருக்குது. அன்அவைலபிள் எதெல்லாம் ஐஎம்எஸ்ல இருக்காதுன்னா ரிவர்ஸ் சார்ஜ் இன்வாய்சஸ் ஃப்ளோ டைரக்ட்லி டு 2B போயிடும். ரிட்டர்ன்ஸ் ஃபைல்டு பை நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன், ரிட்டர்ன் ஃபைல்டு பை இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், இதெல்லாம் ஐஎம்எஸ்ல இருக்காது. இம்போர்ட் ஆஃப் குட்ஸ்லாம் ஐஎம்எஸ்ல இருக்காது, டைரெக்டாக 2Bக்கு தான் போகும். ITC is ineligible due to place of supply, அதாவது இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை வெளி ஸ்டேட்டில் இருக்க CGST SGST பிளேஸ் ஆஃப் சப்ளை ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக வரக்கூடிய விஷயங்கள் இதில் வராது. ITC நாட் கிளைம்டு வித்தின் 30th November, அதாவது 16(4) வயலேஷன், அந்த பில்ஸும் இதில் வராது. B2C முக்கியமாக வராது, ஏன்னா ITC சார்ந்தது அஃபெக்ட் எதுவும் ஆக போகிறதில்ல, அதனால் B2C வராது. நில் ரேட்டட் எக்ஸாம்டட் நான் GST சப்ளைஸும் ஐஎம்எஸ்ல வராது. ஸோ ஐஎம்எஸ்ல ஏன் RCM இன்வாய்ஸ் வரலையே, இம்போர்ட்ஸ் எல்லாம் வரலையேன்னு கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் வராது. ஐஎம்எஸ்ல உங்களுடைய டைரக்ட் சப்ளையர்ஸ் அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய இன்வாய்சஸ், டேக்ஸ் இன்வாய்சஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட்ஸ் மட்டும்தான் ஐஎம்எஸ்ல நமக்கு வரும் ஆக்சுவலாக. ஸோ இது ஐஎம்எஸ் போர்ட்டலில் இருக்கக்கூடிய ஐஎம்எஸ் இப்படி தான் இருக்குது. லைவாக ஆன்லைனில் போய் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா டைரெக்டாக அக்செப்ட், ரிஜெக்ட் பெண்டிங்கு போர்ட்டல்லையே போய் அவங்க செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதுதான் செக்மெண்ட் வைஸ் இருக்குது. B2Bயில் டாக்ஸ் இன்வாய்சஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், டெபிட் நோட் அமெண்ட்மெண்ட்ஸ், கிரெடிட் நோட் அமெண்ட்மெண்ட்ஸ், இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அந்த இன்வாய்சஸும் இங்கே பாப்புலேட் ஆகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம நேரடியாக
டேலி சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டு இந்த ஐஎம்எஸ் எப்படி டேலி சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம லைவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். இப்போது டேலியுடைய கனெக்டட் ஃபீச்சர்ஸில் இது கடந்த ஒரு ஒரு வருஷமாகவே இது பயன்பாட்டில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலே பயன்பாட்டில் இருக்குது. டேலி பிரைம் 5.0 வச்சுருக்கிறவங்களே அதுலேருந்தே இருக்குது பயன்பாட்டில். டேலி 6.0 வந்த பிறகு இந்த ஐஎம்எஸும் அதில் கொண்டு வந்துட்டாங்க. இதில் எக்ஸ்சேஞ்ச் மெனுவில் ஃபஸ்ட்டு வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் டேலிக்குள்ளே இருந்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண பிறகு தான் நான் கனெக்டட் ஃபெசிலிட்டி ஒர்க் பண்ண முடியும். ஸோ லாகின் பண்ணப்போ இது ஓடிபி கேட்குது. ஸோ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணோன்னா ஜிஎஸ்டி செஷன் லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி லைவாக உங்களுக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக காமிக்கிறேன். ஜிஎஸ்டி செஷன் லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஓடிபி வந்து என்னுடைய ஆத்தரைஸ் சிக்னேட்டரியுடைய மொபைல் நம்பர் யாருக்கோ ஓடிபி போகும். ஓடிபி போன பிறகு டேலி சாஃப்ட்வேர்லேருந்து ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு டைரக்ட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போது இங்கேருந்து எக்ஸ்சேஞ்சில் நான் ஜிஎஸ்டி ஆப்ஷன்ஸில் போனோம்னா டவுன்லோட் ஐஎம்எஸ் இன்வர்ட் இன்வாய்ஸஸ்ன்னு இருக்குது. அதை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் டேலிக்குள்ளேயே இருக்குது. இப்போ இது போர்ட்டலில் ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து கனெக்ட் பண்ணி அப்படியே ஐஎம்எஸ் இன்வாய்ஸஸை டேலிக்குள்ளே டவுன்லோட் ஆகுது. ஐஎம்எஸ் இன்வாய்ஸஸ் வந்து டேலிக்குள்ளே டவுன்லோட் ஆகுது. நீங்கள் யூட்டிலிட்டியை இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுற யூட்டிலிட்டியை விட இப்போ டேலி சாஃப்ட்வேர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம டேலி பிரைம் செக்மெண்ட்டில் இதை பார்க்குறோம் நம்ம. ஸோ யூட்டிலிட்டி வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் போய் பண்ணுறதை விட நம்மளுடைய ஓன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருந்து ஐஎம்எஸை கனெக்ட் பண்ணி எப்படி இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணலாம். இது ரொம்பவே இன்னும் கொஞ்சம் சிம்பிளராகவே இருக்குது. டிஸ்பிளேயில் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் டிஸ்பிளேயில் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு இருக்குது டேலியில். இப்போது நான் இம்போர்ட் பண்ண போர்ட்டல்லேருந்து இம்போர்ட் பண்ண என்ட்ரிஸ் எல்லாம் இங்கே ப்ளூ கலரில் வந்து நிற்குது. இப்போ இந்த ஐஎம்எஸ் டேஷ்போர்டு டேலிக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். டிஃபால்ட் ஐஎம்எஸ் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸஸ் ஃபைல்டு பை த சப்ளையர், ஃபைல்டு பை த சப்ளையர் தனியாகவும் இன்வாய்ஸஸ் எட் டு பி ஃபைல்டு பை த சப்ளையர் அப்படின்றது ரெண்டு விஷயமா இருக்குது. இது எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸஸ் ஃபைல்டு அப்படின்னா என்னுடைய சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டாரு அந்த இன்வாய்ஸஸ் எல்லாம். ஸோ அந்த இன்வாய்ஸஸ்ஸு அதுக்கு கீழே 3 ஆப்ஷன் இருக்குது. ஆக்ஷன் ரிக்வயர்டுன்னு இருக்குது, ஆக்ஷன் டேக்கன், ரெடி ஃபார் அப்லோடு. ஆல்ரெடி சிஸ்டமே என்ன பண்ணுறதுன்னா நம்ம புக்கில் இருக்கிற என்ட்ரியும் ஐஎம்எஸ்லேருந்து டவுன்லோட் பண்ண என்ட்ரியும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அதுவே என்ன பண்ணியிருந்துன்னா ஆக்ஷன் டேக்கனில் அக்செப்டடுன்னு ஆக்ஷன் அதுவே எடுத்துருச்சு. நம்மள கூட பண்ணல. எக்ஸலாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போய் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. டேலியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பில் நம்பரு பார்ட்டி ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் மேட்ச் ஆகுறதெல்லாம் அதுவே என்ன பண்ணிடுச்சுன்னா அக்செப்டடுன்னு சொல்லி மோடுக்கு எடுத்துன்னு போயிடுச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா ஆக்ஷன் டேக்கன் அப்படின்னு சொன்னால் இது ஆல்ரெடி அப்லோட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஆக்ஷன் டேக்கன் போர்ட்டலில் இது ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பில்லை, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி போர்ட்டலில் அப்லோட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் இது ஆக்சுவலாக. இப்போது ஆக்ஷன் ரிக்வயர்டு அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போனா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது இந்த பில் ஓகே, இந்த பில் ஓகே, இந்த பில் ஓகே, இந்த பில் ஓகே, இந்த பில் ஓகே செக் பண்ணுறோன்னு வச்சுங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னா செட் ஆக்ஷன் ஸ்டேட்டஸ் போயிட்டு ஐஎம்எஸ் ஆக்ஷனில் இது எல்லாமே அக்செப்ட். இப்போது ஐஎம்எஸ்ல ரிமார்க்ஸும் ஒன்று வந்துருக்கு இல்லையா. அக்செப்ட் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிமார்க்ஸ் போடுற மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கு டேலிலையும் அந்த ரிமார்க்ஸ் போடுற சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆட் ஐஎம்எஸ் ரிமார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ரிமார்க்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது அப்படியே போர்ட்டலில் அப்டேட் பண்ணுறதுக்கான விஷயமாகவும் இருக்குது. இப்போ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டேன்னொன்னே என்ன ஆகும்னா இங்கே ஆக்ஷன் டேக்கன் ரெடி ஃபார் அப்லோடில் போய் சேர்ந்துருச்சு. அது மேலேருந்து வேல்யூ குறைஞ்சிட்டு இதுக்குள்ளே போய் சேர்ந்துருச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷன் ரிக்வயர்டு இன்னும் 18 இன்வாய்ஸ் அதில் இல்லை விஜே இது விஆர்எல் இதெல்லாமே கூட ஓகே, இதெல்லாம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. அக்செப்ட் பண்ணிடுறேன், அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போது எனக்கு 18லேருந்து 11 ஆயிடுச்சு ஆக்ஷன் ரிக்வயர்டு. இப்போ எனக்கு அக்செப்ட் பண்ணதெல்லாம் இது ரெடி டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்சில் ஜிஎஸ்டி ஆப்ஷன்ஸில் அப்லோடு ஐஎம்எஸ் இன்வர்ட் இன்வாய்ஸஸ் இதை கொடுத்தேன்னு வச்சுங்களேன். இப்போது இதெல்லாம் நான் ஆக்ஷன் மாற்றி விட்டேன் இல்லையா. இப்போது அக்செப்ட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் அப்படியே போர்ட்டலில் அப்டேட் பண்ணணுன்னா அப்படியே நான் ஐஎம்எஸில் அப்லோட் பண்ண சொல்லி ஆன்லைனில் அப்டேட் பண்ண சொல்லி சொன்னேன்னா என்ன பண்ணணும்னா போட்ட பிறகு
டேலி என்ன கேட்குதுன்னா டூ பியை ரீகம்ப்யூட் பண்ண வைக்கணுமா நீங்கள் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்த பிறகு அப்படின்னா இது நான் இங்கே டேலிக்குள்ளேருந்து கொடுக்குறதால ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டல்லையே அது ரீகம்ப்யூட் ஆகிடும். ஸோ ரீகம்ப்யூட் கொடுத்தனா போர்ட்டல்லே ரீகம்ப்யூட் ஆகிடும். ஸோ ரீகம்ப்யூட்னு கொடுத்தனா போர்ட்டல்லையே எனக்கு டூ பி ரீகம்ப்யூட் ஆகிடும். அப்புறம் 2Bயை டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணலாம், ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் 2B ரெக்கன்சிலேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்படியாக இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதை டேலிக்குள்ளே இருந்தும் நாம் இந்த விஷயங்களை செய்யலாம். இதுக்கு இப்போ பாருங்கள், நான் ஆக்ஷன் ரிக்வயர்டில் இருந்தது, ஆக்ஷன் ரிக்வயர்ட் ரெடி ஃபார் அப்லோடில் இருந்தது பூரா ஆக்ஷன் டேக்கன் அப்லோடுக்கு போயிடுச்சு. எல்லாமே ஆக்ஷன் டேக்கன் அப்லோடுக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக. சரி, இங்கே இன்வாய்ஸஸ் எட் டு பி ஃபைல்டு பை த சப்ளையர், இது எந்த கேஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போது ஒரு ஏப்ரல் மாதத்தில் 3B ஃபைல் பண்ணுறதுக்காக இருக்கான்னு வச்சுங்க. அப்படின்னா நான் மார்ச்சில் ஃபைல் பண்ணுவேன், ஏப்ரலில் ஃபைல் பண்ணுவேன். அப்போது இந்த பீரியடில், அதாவது ஏப்ரல் 30க்கு முன்னாடி நான் என்ன ஸ்டேட்டஸில் இருப்பேன்னா, ஐஎம்எஸில் எனக்கு ஏப்ரல் மாதம் பில்லுங்களும் வந்திருக்கும், மார்ச்சுக்குரிய பில்லும் அப்படியே ஐஎம்எஸில் இருக்கும். அப்போது மார்ச்சுக்குரிய பில்லுங்கள்லாம் இன்வாய்ஸ் ஃபைல்டு பை த சப்ளையரில் இருக்கிறதா எடுத்துக்கலாம். நான் இன்வாய்ஸ் எட் டு பி ஃபைல்டு வந்து எனக்கு இப்போ ஏப்ரல் மாதத்து தான் இருக்கிறதா இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம கரண்ட் பீரியட் இந்த ஐஎம்எஸில் இருக்கிறது ஐ திங்க் மே மாதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆக்ஷன் டேக்கன் ஃபைல்டு பை த சப்ளையரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மே மந்த் பில்லாக இருக்கும். அதே இது டு பி இன்வாய்ஸ் எட் டு பி ஃபைல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜூன் மந்த் பில்லுங்களாம் இருக்கும். இது மே லேட்டாக ஃபைல் பண்ணது, மேல வந்து லேட்டாக ஃபைல் பண்ணது ப்ளஸ் ஜூன், அதாவது மேல வந்து ஜூன் 11ஆம் தேதிக்கு பிறகு ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அது அடுத்த மாதம் தானே வரும் 2B. ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்குது ஐஎம்எஸில். நிறைய பேர் என்கிட்ட டவுட்டே கேட்பாங்க ஆக்சுவலாக, சார் மே மந்த் பில்லு தான் சார் ஐஎம்எஸில் காமிக்குது, ஆனால் 2B கம்ப்யூட் பண்ணால் எனக்கு 2Bயில் அது உட்கார மாட்டேங்க சார் வந்து அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஃபைல்டு டேட்டை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைல்டு டேட்டு 11க்கு பிறகு ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அது போன மாதத்துடைய பில்லாகவே இருந்தாலும் அது போன மாதம் 2Bக்கு வராது நமக்கு, அது சப்சிக்வெண்ட்டாக அடுத்த மாதம் 2Bக்கு தான் வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு தான் டேலி ரொம்ப அழகாகவே ஐஎம்எஸ்ஸை டேலிக்குள்ளேருந்து நம்ம மேனேஜ் பண்ணோம்னா அதுவே செக்மெண்ட்டை பிரித்து காமிக்கிறது. இன்வாய்ஸஸ் ஃபைல்டு அப்படின்னா இது எனக்கு கரண்ட் மந்த் ஃபைலிங்க்கு யூஸ் ஆகிற இன்வாய்ஸஸ், எட் டு பி ஃபைல்னா இது அடுத்த மாதம் ஃபைலிங்க்கு தான் யூஸ் ஆகிற பில்ஸு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றத பாருங்கள். இப்படியாக நான் என்னுடைய ஐஎம்எஸ்ஸை, என்னுடைய இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்மை நான் டேலிக்குள்ளே இருந்து கம்ப்யூட் பண்ணுறேன். இந்த தகவல் எல்லாருக்கும் மிக பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது நம்மளுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இன்ஹவுஸ் அக்கௌண்டன்ட்ஸ் இல்லை டாக்ஸ் ப்ராக்டிஷனர் மாதிரியே ப்ரொஃபஷனல்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னா, ஐடிசி அக்யூரசி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமாகும். ரெக்கன்சிலேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறது, 2Bயை மொத்தமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கு பதில் எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸாக அப்பப்போ ஐஎம்எஸ்ஸை மேட்ச் பண்ணி வச்சுக்கிறதுன்றது எனக்கு 2B ரெக்கன்சிலேஷன் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆம்பிகுவஸ் இன்வாய்ஸஸை பெண்டிங் வைக்கிறதன் மூலமாக அது கிளாரிட்டி எடுத்துகிட்டு அப்புறமா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம். மினிமைஸ் டிஸ்கிரிப்பன்சிஸை, நிறைய டிஸ்கிரிப்பன்சி ப்ராக்டிக்கலாக போனோம்னா நிறைய பைசா வித்தியாசம் வரும், ரவுண்டிங் வித்தியாசம் வரும், அது இல்லாமல் என்ட்ரியில் அப்பப்போ போர்ட்டலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்ணிடுவதன் மூலமாக நமக்கு டாக்ஸ் கிரெடிட் லெட்ஜர் அண்ட் போர்ட்டல் ரெண்டுமே மேட்சிங்காக இருக்கும். இது நம்ம அடுத்தடுத்து அக்கௌண்ட்ஸஸ் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான அம்சமாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் ஃபார் தி லாஸ்ட் 60 minutes 1 hour குவிக் ரெஃப்ரெஷர் செஷன். இதே போல் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக பயணிப்போம். நன்றி.